வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம். அடிப்படை வசதிகளை செய்து தர பொதுமக்கள் கோரிக்கை. மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். காமராஜரின் நினைவு நாளையொட்டி ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. கால பைரவர் ஆலயங்களில் தேய்பிறை அஷ்டமி பெருவிழா. சிறப்பு யாக பூஜைகள் செய்து திரளான பக்தர்கள் வழிபாடு. மருத்துவ குணம் வாய்ந்த அரிய வகை மல்பெரி பழங்கள். கொடைக்கானலில் சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. திருச்சி அருகே சிலம்பாட்ட போட்டியில் அசத்திய மாணவர்கள். தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி. கடலூர் துறைமுக பகுதிகளில் டெங்கு குறித்து மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன்படி கடலூர் ஆட்சியர் அன்புச்செல்வன் துறைமுகம் பகுதியில் டெங்கு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் வாரந்தோறும் வியாழக்கிழமை தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் டெங்கு காய்ச்சல் வருவதை தடுக்க பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயமும் வழங்கினார். வருகின்ற பருவமழை காலங்களில் காய்ச்சல் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருப்பதை கருத்தில் கொண்டு அந்த அடிப்படையில் அதுபோன்ற நிலை நம்ம மாவட்டத்தில் வரக்கூடாது என்ற அடிப்படையில் டெங்கு விழிப்புணர்வு, டெங்கு கொசுக்கள் பரப்பக்கூடிய அந்த பகுதிகளை சோர்ஸ் டிடெக்ஷன், அப்புறம் காய்ச்சல் வந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை முறை அப்படிங்கிற 3 அணுகுமுறையை கையாண்டு இந்த டெங்கு காய்ச்சல் மற்றும் சாதாரண காய்ச்சல் கூட நம்ம அந்த மாவட்ட மக்களுக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் பல்வேறு நடவடிக்கை எடுத்துக்கிறோம். தேனியில் மூல வைகை ஆற்றில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணை இடிந்து விடும் அபாயத்தில் உள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தேனி மாவட்டத்தில் பாயும் மூல வைகை ஆற்றில் கடந்த சில மாதங்களாக நீர்வரத்து அதிகமாக உள்ளது. இங்கு சுமார் 7 இடங்களில் 1 கோடி ரூபாய் வீதம் தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளன. வருச நாடு அருகே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையில் தற்போது உடைப்பு ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் சீறி பாய்ந்து செல்வதால் தடுப்பணையில் அரிப்பு ஏற்பட்டு அடியோடு இடிந்து விடும் அபாயத்தில் உருவாகியுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து பாதுகாப்பு கருதி தடுப்பணையில் மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான மாற்று பொருட்களை விற்பனை செய்யும் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 15ஆம் தேதி முதல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இந்நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அருகே பிளாஸ்டிக் பொருட்களுக்கான மாற்று பொருட்கள் கண்காட்சி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சி 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பாக்கு மட்டை பொருட்கள், காகித பைகள், சில்வர் பொருட்கள், பீங்கான் போன்றவை விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையத்தில் ஊழியர்களுடன் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் சாந்தாவும் துப்புரவு பணிகளை மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நடைபெறும் துப்புரவு பணிகளை மாவட்ட ஆட்சியர் சாந்தா பார்வையிட்டு வருகிறார். இதன்படி பெரம்பலூர் பேருந்து நிலையம் சென்று ஆய்வு செய்த அவர் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் அவர்களுடன் சேர்ந்து குப்பை கூளங்கள் மற்றும் சாக்கடையை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டார்.
உளுந்தூர்பேட்டையில் நூதன முறையில் மணல் கடத்திய டிராக்டர் மற்றும் லாரி உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் போலீசார் வழக்கம் போல் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது தக்காளி கூடைகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று வந்தது. அதனை மறித்து போலீசார் விசாரித்தபோது தக்காளி கூடைகளுக்குள் மணல் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து லாரி பின்னால் வந்த டிராக்டர் மற்றும் ஜேசிபி எந்திரத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே ஆண்டிப்பட்டி அருகே கடமலை பகுதியில் தாசில்தார் அர்ஜுனன் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது 20க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் மூட்டைகளில் மணலை அள்ளிச் சென்று கொண்டிருந்தனர். அவர்களிடமிருந்து மணல் மூட்டைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். மணல் திருடப்படும் இடத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்தில்தான் கடமலை குண்டு காவல் நிலையம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என மருத்துவத்துறை நிர்வாக ஊழியர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் மருத்துவத்துறை நிர்வாக ஊழியர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் பிரபுராம் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் நம்பிராஜன், வேலூர் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மருத்துவத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பதவி உயர்வு கலந்தாய்வுக்கு முன்னதாக மாறுதல் கலந்தாய்வு நடத்த வேண்டும், பணி மூப்பு பட்டியலை தாமதமின்றி வெளியிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. மேலும் 4ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக விடுப்பெடுத்து போராட்டத்தில் கலந்து கொள்வது என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருப்பூரில் இளைஞர் ஒருவர் 100க்கும் மேற்பட்ட வலைதள செயலி உருவாக்கி உலக சாதனை படைத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் முன்னாள் மாணவர்கள் சங்கம் மற்றும் மகாத்மா காந்தி அறக்கட்டளையும் இணைந்து காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ரத்த தானம் நடத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களும் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இதே பகுதியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்ற இளைஞர் உலக சாதனைக்காக 10 மணி நேரத்திற்குள் 100க்கும் மேற்பட்ட வலைதள செயலியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் 130 வலைதள செயலியை உருவாக்கி உலக சாதனை படைத்தார். மகாத்மா காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக ரத்த தான முகாம்கள் வெள்ளவேல் பகுதியில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ரத்த தான முகாமும் அரசு மருத்துவமனைக்கு மட்டும் நடத்துவது எங்களது குறிக்கோளாக கொண்டுள்ளோம். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுக்கு தொடர்ச்சியாக தகுந்த ஒத்துழைப்பு கொடுப்பதால் இந்த ரத்த தான முகாமை எங்களுக்கு எளிதாக நடத்த முடிகிறது. மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் மற்றும் முன்னாள் மாணவர் சங்கம் இணைந்து நடத்தும் நிகழ்வு இரத்த தான முகாம் மற்றும் 10 மணி நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட வலைதள செயலியை உருவாக்கும் உலக சாதனை முயற்சி. இந்த நிகழ்வு வெற்றிகரமாக தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு கடந்த 3 மணி நேரத்தில் 50க்கும் மேற்பட்ட வலைதள செயலியை உருவாக்கி கடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் காந்தி ஜெயந்தியை ஒட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள மண்ணப்பந்தல் மற்றும் மாப்படுகை கிராமங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நமது மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட கோரியும் எங்கள் மாப்படுகை கிராமத்தின் சார்பாக இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கண்டித்து உடனடியாக திட்டத்தை கைவிட கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு வேண்டுகோள் விடுத்தும் கண்டித்தும் கிராம சபா கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த டிபி பாளையம் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் ராமன் தலைமையில் கிராம சபா கூட்டம் மற்றும் சம்பந்தி விருந்து நடைபெற்றது. கூட்டத்தில் மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை குறித்து ஆட்சியர் ராமன் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். இதேபோல் வேலூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த வீரான்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபா கூட்டத்தில் மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதில் தூய்மை இந்தியா திட்டம் தொடர்பாக வீடுகளில் கழிப்பிடம் அமைத்தல், பிளாஸ்டிக் இல்லா ஊராட்சியை உருவாக்குவது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த கணக்கம்பாளையத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில்
தெருவிளக்கு, குடிநீர் பிரச்சினை குறித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் நடுவநேரி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி நுகர்வோர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வைகை ஆற்றில் கூடுதல் மணல் குவாரி அமைக்க முடிவு செய்த பொதுப்பணித்துறைக்கு எதிராக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் முன்புறத்தில் பழுதடைந்துள்ள பாலத்தை சீரமைக்காததால் கிராம சபை கூட்டத்தை அப்பகுதி மக்கள் புறக்கணித்தனர். மேலும் வெளியே வந்த கிராம மக்கள் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிராம சபை கூட்டம் நடக்கக்கூடாது. எங்களுக்கு இந்த ரோடு பாலம் தீர்வு பண்ணி முடிவு பண்ணி கொடுத்தாதான் கிராம சபை கூட்டம் நடத்தணும். இல்லைன்னா நடக்காது. கண்டிப்பா இன்னும் மேல் கொண்டு வேற முடிவு எடுக்க போறோம். சரிங்களா? எல்லாம் மறியல் பண்ண போறோம். எல்லாம் எங்கெங்க போனோம் எல்லாம் பார்க்க போறோம். ஒண்ணும் எந்த அதிகாரி எங்களை என்ன பண்ணணும்னு பண்ணுங்க. நாங்க 4 ஊருக்காரரும் ஒத்துழைப்பு கொடுத்து கண்டிப்பா நடக்கு. இதேபோல் பொன்னேரி அருகே அரசு மருத்துவமனை மருத்துவர்களின் அலட்சிய போக்கை கண்டித்து உரக்காடு ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை ஒட்டுமொத்த கிராம மக்களே புறக்கணித்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் கர்ம வீரர் காமராஜரின் 44வது நினைவு தினமும் அனுசரிக்கப்பட்டது. இதுகுறித்த ஒரு தொகுப்பினை இப்போது பார்க்கலாம். கோவையில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டும் கர்ம வீரர் காமராஜரின் நினைவு தினத்தை ஒட்டியும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டது. மேலும் மாணவர்களுக்கு இலவச நோட்டுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் பள்ளியை சேர்ந்த முன்னாள் மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் நகர வர்த்தக சங்கத்தின் சார்பில் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பேரணியில் வர்த்தக சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூரில் மகாத்மா காந்தியடிகளின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அன்பு செல்வன் தீபாவளி சிறப்பு விற்பனையை துவக்கி வைத்தார். மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். முன்னதாக கடலூரில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு ஆட்சியர் அன்பு செல்வன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் காந்தி போல் வேடம் அணிந்து ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மக்களின் ஒற்றுமை, இரத்த தானம் ஆகியவற்றை வலியுறுத்தி ஆட்டோ ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான ஆட்டோ டிரைவர்கள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் பள்ளியில் 150வது காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சுமார் 150 வடிவில் மகாத்மா காந்தியின் உருவ சிலையை பள்ளி மாணவ மாணவியர்கள் உருவாக்கி அனைவரின் பார்வைக்காக வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் காந்தியின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தமிழக பெண்கள் இயக்கம் சார்பில் மனித சங்கிலி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகள் பற்றிய விழிப்புணர்வு பாடல்களை பாடியும் பதாகைகளை கையில் ஏந்தியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மகாத்மா காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருவொற்றியூரில் பெருந்தலைவர் காமராஜரின் 44வது நினைவு நாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சியினர் அமைதி பேரணியில் ஈடுபட்டனர். மாட்டு வண்டியில் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட காமராஜரின் உருவப்படத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கும்பகோணத்தில் தஞ்சாவூர் சர்வோதயம் சார்பில் காந்தியின் 150வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் இவ்விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகள் கௌரவிக்கப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மாவட்ட காவல்துறை மற்றும் ஆவண காப்பகம் சார்பில்
காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு காந்தியின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் கோத்தகிரி அருகே அமைந்துள்ள மகாத்மா காந்தி பள்ளியில் 12வது ஆண்டு விழா மற்றும் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராமு பரிசளித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடார் மகாஜன சங்கம் சார்பில் கர்ம வீரர் காமராஜரின் 44வது நினைவு தினத்தை ஒட்டி தீப ஒளி ஏற்றி அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் மெழுகுவர்த்தியை ஏந்தியபடி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். திருத்தணி அருகே காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் 64 பைரவர்களுக்கு யாகசாலைகள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. திருத்தணியை அடுத்த நாப்பலூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்பாள் சபேத அகதீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் 64 பைரவர்களுக்கு தனித்தனியாக யாகம் நடத்தப்படும். இந்த ஆண்டிற்கான சிறப்பு யாக விழா கடந்த 30ஆம் தேதி கணபதி யாகத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து 64 பைரவர்களுக்கும் ஸ்ரீ மகா வடுக யாகசாலை பூஜைகளை 64 சிவாச்சாரியர்கள் நடத்தினர். பின்னர் மூலவர் அகதீஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருவீதி உலா நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் திருபைரவன்பட்டியில் உள்ள ஸ்ரீ மூல பால கால பைரவர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமி பெருவிழா நடைபெற்றது. தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பல்லடத்தில் உள்ள காலபைரவர் கோவிலில் சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பிரசித்தி பெற்ற 108 பைரவர் ஆலயம் உள்ளது. இங்கு தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி 21 அடி உயரமுள்ள பைரவர் சிலைக்கு 11 திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலபைரவருக்கு அலங்கார பூஜை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் உள்ள காலபைரவர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் வந்த பக்தர்கள் பூசணையில் விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர். இந்த 6 மாசத்துல பல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துருக்கு. அதில் என் பெண்ணுக்கு திருமணம் சில வழக்கங்கள்லாம் நடந்துருக்கு. சுகமாக இருக்குது. இந்த 6 மாதம் பிறகு எல்லா வேலையும் கொடுத்துருக்காரு பைரவர். அவருக்கு நன்றி சொல்றதுக்கு இன்னைக்கு கால பைரவருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் கடன் தொல்லை மற்றும் ஊதியம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறையும் என்பது பொதுமக்களின் நம்பிக்கையாக உள்ளது. தேன்கனிக்கோட்டை அருகே அமைந்துள்ள ஓம் சக்தி அம்மன் கோவிலில் நடைபெற்ற மண்டல பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே ஓம் சக்தி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா நடைபெற்று 48 நாட்கள் நிறைவடைந்ததையொட்டி மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி விரதமிருந்த பெண்கள் பால்குடம் எடுத்து நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்றனர். பின்னர் கோவிலை வந்தடைந்த அவர்கள் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர்.
காஞ்சிபுரம் அருகே பலமுறை மனு கொடுத்தும் சாலையை சீரமைக்காததால் பொதுமக்களே திரண்டு சாலையை சீரமைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நைனார்குப்பம் பகுதி குண்டும் குழியுமாக போக்குவரத்து தகுதியற்றதாக மாறியுள்ளது. இதனால் சாலையில் செல்பவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து நைனார்குப்பம் பகுதி மக்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் மனு அளித்துள்ளனர். ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் கிராம மக்களே ஒன்று சேர்ந்து சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இனியாவது அரசு தார் சாலையை மாற்ற ஏற்பாடு செய்து தருமா என அப்பகுதியினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். 20 வருஷத்துக்கு மேல எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது ரோடு போட்டாங்க. ரோடு போட்டு அதை நான் பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் இதுல நாங்க எங்கெங்கயோ மனு கொடுத்து பார்த்தோம். பேராட்சி, அப்புறம் ஊராட்சி, கலெக்டர் இவங்கெல்லாம் மனு கொடுத்து பார்த்து தான் உண்டு. பேப்பர்லாம் வந்தது, பேப்பர்லாம் கொடுத்தோம். யாரும் வந்து இது ஆக்ஷன் எடுக்கல. இது நாங்களும் பொறுத்து பார்த்தோம். இதுல விபத்து நிறைய. இந்த ஹாஸ்பிட்டல் செலவு போக்குறதுக்காகவது இந்த ரோடு போட்டுக்கலாம் நாங்களே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். ஊரை கூட்டிக்கு எல்லா தாய்மாரெல்லாம் சேர்ந்து, நண்பர்கள்லாம் சேர்ந்து, இளைஞர்லாம் சேர்ந்து இந்த ஹாஸ்பிட்டல் செலவு குறைக்கிறதுக்காக, நாங்க சௌகரியமா ஹாஸ்பிட்டல் செலவு குறைக்கிறதுக்காகவே இந்த ஜல்லி மண்டலம் இறக்கி இப்ப ரோடு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. தந்தை பெரியாரின் பிறந்த நாளை ஒட்டி விருதாச்சலத்தில் அவரது திருவுருவ பட ஊர்வலம் நடைபெற்றது. தந்தை பெரியாரின் 140வது பிறந்தநாள் விழா விருத்தாச்சலத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அவரது திருவுருவம் பொறித்த பட ஊர்வலம் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. திராவிட கழகம் மாவட்ட தலைமையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தாரை தப்பட்டத்துடன் மேலதாளங்கள் முழங்க நடைபெற்ற ஊர்வலம் விருதாச்சலம் பெரியார் நகரில் நிறைவடைந்தது. மதத்தை ஒழித்த தந்தை பெரியாரின் புகழ், பெண்ணடிமை பாதி வழியை ஒழித்த தந்தை பெரியாரின் புகழ். கொடைக்கானலில் அரிய வகை மல்பெரி பழங்களின் சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மருத்துவ குணம் வாய்ந்த அரிய வகை மல்பெரி பழங்கள் ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா போன்ற மிதவெப்ப நாடுகளில் அதிகம் விளைகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது மல்பெரி பழங்களின் சீசன் தொடங்கியுள்ளது. இந்த பழங்கள் சிவப்பு, கருப்பு, கருநீலம் போன்ற நிறங்களில் காணப்படுகிறது. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு செல்கின்றனர். மல்பெரியில் அதிகளவு ஊட்டச்சத்து, புரதச்சத்து, இரும்புச்சத்து, நார்ச்சத்து மற்றும் விட்டமின் சத்துக்களும் அதிகமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் சீர்காழியில் ONGC நிறுவனத்தின் எண்ணெய் துரப்பண பணியின் போது வாயு எரிய வைக்கப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள திருநகரை கிராமத்தில் ONGC நிறுவனம் எண்ணெய் துரப்பண பணியில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் அதிக சப்தத்துடன் வாயு வெளியேறுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அதிக வெப்பம் வெளியாவதால் அருகில் உள்ள தென்னை மரங்கள் தீயில் கருகி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ONGCங்கிற அந்த கேஸ் கம்பெனி கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்கள் ஃபுல்லாக பாழடிச்சு வருது. ஒன்றும் சொல்ல போனால் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து விவசாய நிலம், விளைநிலம் சுத்தமாக முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு நாகை மாவட்டத்தில் வந்து கிழக்கு கடற்கரை ஓரமாக பெட்ரோலிய மண்டலங்கிற ஒரு அதை உருவாக்கிட்டு விவசாய நிலங்களை சுத்தமாக அழிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் குடிநீர் பிரச்சனை. இப்போ இந்த கேஸ் வந்து இங்கே வந்து கேஸ் அவங்க ஓப்பன் பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மாதமாக 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா 2 பிளான்ட் இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 பிளான்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா போக்குவரத்து டோட்டலாக பாதிக்குது. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் உள்ள குப்பைகளை சுத்தம் செய்யும் பணியில் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டனர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பிரதமர் மோடியின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அப்போது மும்பை, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சேகரிக்கப்பட்ட குப்பைகளை நகராட்சி வாகனத்தில் கொட்டினர். இந்த தூய்மை பணியில் 800க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்.
திருச்சி அருகே நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் பவுண்டேஷன் சார்பில் மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது. இதில் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, வேலூர், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து போட்டியில் சிறப்பாக விளையாடிய 48 மாணவ மாணவியர் தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். கவர்மெண்ட் மூலமாக ரெகக்னைஸ் பண்ணுங்கிறத நான் விரும்பிக்கிறேன். மற்ற கேம் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கபடி, கோகோ, ஆர்ச்சரி இதில் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து ஒரு கோச்சஸ் வந்து நியமிக்கிறாங்க. ஆனால் சிலம்பத்துக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஒரு மாஸ்டர்ஸை யாரும் வந்து செலெக்ஷன் பண்ணுறதில்ல. அது மாதிரி வந்து சிலம்பத்துக்குன்னு சரி கோச்சஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நியமித்து அவங்க மூலமாக கிளாஸ் எடுக்க வச்சு அதன் மூலமாக வந்து கவர்மெண்ட் மூலமாக சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதன் மூலமாக குழந்தைங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வேல்யூ கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் கிடைக்கும். மாவட்ட முரசு இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.